ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மை எபிக் ரோட் ட்ரிப்ஸ். ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ரோட் ட்ரிப். அதுவும் என்னோட மாருதி பேஸாக நான் வாங்கிட்டு எங்கேயுமே போகவே இல்லை. ஒரு லாங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கம்பெனி சிடிஎஸ் ஹாலிடேஸ்லேருந்து ஒரு குரூப் கூட்டிகிட்டு தாய்லாந்து போயிட்டு வந்தேன். ஒரு 3 days பிஃபோர் தான் வந்துட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் சரி எவ்ரி நியூ இயர் நம்ம வந்து சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எங்கள் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா 400 kilometers. பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10 hours ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிரம் நினைக்கிறேன். ஏன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு டிராஃபிக் ஸ்டேபிள் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வாங்கிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப், யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாருதி பேஸால போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ தருது எல்லாமே செக் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஹோல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோலோட காஸ்ட் எவ்வளோ எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க அப்படியே ட்ரைவ் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட் செங்கல்பட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய டிராஃபிக் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். எவ்வளோ சார்ஜ் தெரில, உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன எவ்வளோ சார்ஜ் கட் பண்ணுறாங்கன்ட்டு. ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா 35 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டோல்கேட்டில். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டியாச்சு. It's hard to be alright when you're not here. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டின்னர் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மெஸ், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குங்க. வாங்க போகலாம். ஒரு பிரமாதமான ஒரு டின்னர் முடிச்சாச்சு. நேராக கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துட்டு நேராக ரீச் ஆகிட வேண்டியதான். ஓகேங்களா, வாங்க போகலாம். Head towards to Madurai. ஸோ ஃபர்ஸ்ட் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 rupees கட் பண்ணியிருக்காங்க. இந்த டோல்கேட்டில் பார்த்தா தெரியல எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் வீடியோவில். இதுக்கும் 70 rupees தான். பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்தாச்சு. செம்ம மழை இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளௌடியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா மழை பிடிச்சிச்சு. மழையை ட்ரைவ் பண்ணுறது அது ஒரு ஜாலி தான், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டியது. பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்காக இருக்குது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. வாங்க அப்படியே மழையில் ட்ரைவ் கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது 4th டோல்கேட். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 65 rupees போட்டிருக்காங்க அந்த டோல்கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி டோல்கேட். இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். மழை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு அப்படியே தூக்கம் வச்சுட்டு கூட ஸ்டாப் பண்ணிட்டு தூங்கிடலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 6th டோல்கேட் நினைக்கிறேன். 6th நினைக்கிறேன். ஓகே 6th டோல்கேட் தான். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 65 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா 65 தான். ஸோ இது வந்து 6வது டோல்கேட், 6th டோல்கேட். இன்னும் லைட்டாக ட்ரிசல் ஆகிட்டு இருக்கு.
ரீஃபில் பண்ணிட்டு போயிடலாம். எம்டியில் வந்துருச்சு. ஸோ பிளிங்க் ஆயிடுச்சு. லோ ஃபியூல்ட்டு வாங்க டீசல் போட்டு அப்படியே டிரைவ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இண்டியன் ஆயில் இருக்கு இங்கே பக்கத்தில். கார்டு பண்ணிக்கலாம்ல? கார்டு பேமெண்ட். நான் காப்பி வேணா? சரி, தேங்க்யூ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. லைக் 1000 rupees தான் போட்டிருக்கேன். இதுவே போதும் நம்மளுக்கு. ஏன்னா கெஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 24 mileage வருது. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபியூல் வச்சு நான் கேல்குலேட் பண்ணி பார்த்ததுல எனக்கு 24 வருது. ஸோ நான் ட்ரைவ் பண்ண ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 70 to 80 கிராஸ் பண்ணவே இல்லை. போய்கிட்டே இருக்கலாம். திருச்சிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் டோல் நினைக்கிறது வந்து ஒரு டோல் இருக்கு. அதோட முடிஞ்சு டோல் இல்லை, லாஸ்ட் டோல். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 டோல் எங்களுக்கு போகிறது மட்டும். அங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக ஒரு 95 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. மோஸ்ட் ஒரு 2:30 ரீச் ஆகும். அப்படி நம்ம வந்து ட்ரைவ் கண்டினியூ பண்ணலாம். இதான் இங்கே லாஸ்ட் டோல்கேட். இது விராலிமலை டோல்கேட். இதுக்கப்புறம் எங்களுக்கு நீ வந்து டோல்கேட்டில். ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா 105. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட்டுக்கு தான் வந்து அதே காஸ்ட் வருது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ இது வரைக்கும் டோல்கேட்டுக்கு வந்து மட்டும் நான் பே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஃபைனல் டோல்கேட் கிராஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு ஜஸ்ட் 1 hour தான் ரீச் ஆயிடுவேன் வீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு.
இன்னைக்கு டிராஃபிக் வேறு பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர வழி ஃபுல்லாக பயங்கர ட்ரிசல் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். அதனால தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 hours ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் வீடு. தெரியல வந்தாச்சு ஃபைனலாக. சரி, இதோட என்னோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல உங்க கூட கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், until then take care. ரைட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.